தண்டுக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தட்லேயே நம்ம எந்த கீரை வேணாலும் பொரியல் செய்யும்போது டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 1 கட் அளவு தண்டுக்கீரை எடுத்திருக்கேன். இதை நல்லா அலசி எடுத்துக்கலாம். தண்டு எலசாக இருக்கிற பகுதி வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி கீரையை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம வணக்கும்போது கீரை உங்களுக்கு ஈஸியாக வணங்கி வரும். இப்போ பாருங்கள், நான் எல்லா கீரையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. கடாய் நல்லா சூடானதும் இதில் 2 டீஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ இதில் 3/4 ஸ்பூன் அளவு உடைச்ச உளுந்து சேர்த்துக்கலாம். தீயை குறைச்சி வச்சுட்டு இதில் 1 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்பு லேசாக செவந்து வரணும், அது வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். கூடவே 5 பெரிய பல் பூண்டை தட்டி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டும் மிளகாவும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும், அது வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி வந்துருச்சு. சின்ன வெங்காயம் 1/2 கப் அளவு தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக பெரிய வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். கீரை பொரியலுக்கு எப்போவுமே வெங்காயம் அதிகமாக சேர்க்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெங்காயம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி 3/4 பதம் வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதோட ஏற்கனவே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தண்டுக்கீரையை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லா கீரையும் சேர்த்தாச்சு. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு கீரை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஃப்ளேமை லைட்டாக ஹையில் வச்சுட்டு இதை இந்த மாதிரி வதக்கிட்டே இருந்தோம்னா கீரையோட அளவு உங்களுக்கு குறைஞ்சி வந்துடும். அதே மாதிரி நம்ம கீரையை முதல்ல ஆயில் இந்த மாதிரி வதக்கும்போது கீரையோடைய பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு உங்களுக்கு கீரை பொரியல் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கிட்டோம். நம்ம சேர்த்ததை விட ரொம்பவே குறைஞ்சி வந்திருக்கு. இப்போ இதில் இருக்கிற அந்த கீரையோட தண்டெல்லாம் வேகணும், அதனால் நம்ம தண்ணியை லேசாக தெளித்து வேக வச்சுக்கலாம். தண்ணி ஊற்ற தேவையில்லை. கீரையை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம், அப்போ தான் அந்த தண்ணி எல்லா பக்கமும் உங்களுக்கு கலந்து வரும். இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வதக்கிக்கலாம். ரொம்ப மூடாமல் லேசாக ஓப்பனாக இருக்கிற மாதிரி மூடிக்கலாம். அப்பப்போ இடையில் கலந்து விட்டு நம்ம இது நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற இந்த தண்டு நல்லா வெந்து வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தண்டு எடுத்து இப்படி அழுத்தி பார்க்கும்போது இது நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ இது நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் தேவையான மசாலா பொடியெலாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். ஏற்கனவே நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதால நமக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற பொடியுடைய பச்சை வாசனை போகிறதுக்காக 1 நிமிஷம் இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமும் நல்லா வதங்கி வந்துருச்சு. 1 கை அளவு துவரம் பருப்பு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு தாராளமாக தண்ணி வச்சு இந்த மலர்ந்த மாதிரி பருப்பை வேக வச்சுக்கலாம். பருப்பு எடுத்து இப்படி அழுத்தும் போது உடையணும், ஆனால் குலையாமல் இருக்கணும். இந்த பதத்தில் நம்ம வேச்சு சேர்க்கும்போது தான் உங்களுக்கு பொரியலோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். கூடவே தேங்காய் துருவல் நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். இப்போ இந்த பருப்பும் தேங்காயும் நல்லா கீரையோட கலந்து வரணும். தீயை குறைச்சி வச்சுட்டு இது நல்லா 1 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக இதை எடுத்து டேஸ்ட் பார்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு குறைவாக இருக்குது, சேர்த்துக்கிறேன். காரம் குறைவாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்து கலந்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை எல்லாமும் நல்ல பாத்திரத்தில் ஒட்டாமல் பருப்பும் கீரையும் தனியாக வரணும், அந்த அளவுக்கு இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கீரையும் நல்லா வதங்கி வந்திருக்கு, பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததும் நமக்கு கீரை பொரியல் ரெடி. இந்த பொரியல் நீங்கள் ரசம் சாதத்தோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.